கிருஷ்ணகிரியில் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஒசூரில் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு படித்து வந்த 14 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் ஒரே இருசக்கர வாகனத்தில் பயணித்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் அதே பகுதியில் முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சிக்கி 8 மற்றும் 13 வயதான மதன் மற்றும் ஆரியன் சிங், 9ஆம் வகுப்பு மாணவரான 14 வயதான ஹரிஷ் ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மதன், ஆரியன் சிங் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மாணவன் ஹரிஷ் மருத்துவமனையில் உயிரிழந்தார். தொடர்ந்து மூவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மந்தகிரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஊர் பெயரை மாற்ற அரசாணை வந்துள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஜோலார்பேட்டை அருகே உள்ள சின்ன கவுண்டனூர் என்ற ஊரின் பெயரை சின்ன கவுண்டனூர் என பெயரை மாற்ற வேண்டும் என ஊராட்சி மன்ற தலைவர் நந்தினிக்கு அரசாணை வந்துள்ளது. இந்த தகவலை அவர் சின்ன கவுண்டனூர் ஊர் மக்களிடம் தெரிவித்துள்ளார். இதனால் கோபமடைந்த அப்பகுதி மக்கள் அரசால் வழங்கப்பட்ட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை சின்ன கவுண்டனூர் என்ற பெயரில் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தங்களின் ஊர் பெயரை மாற்ற வேண்டாம் என கோரி திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் பணியில் கவனக்குறைவாக இருந்ததாக கூறி ஊழியரை ஹோட்டல் உரிமையாளர் தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் பள்ளிக்கூடத்தான் தெருப்பகுதியில் செயல்பட்டு வரும் ஹோட்டலில் கோகுல்நாத் என்பவர் வரவேற்பு பணி செய்து வருகிறார். கடந்த 8ஆம் தேதி ஹோட்டல் உரிமையாளர் முருகேசன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது அவர் பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஹோட்டல் உரிமையாளர் அங்கு வந்தபோது கோகுல்நாத் அதனை கவனிக்காமல் பணியின் இருக்கையில் அமர்ந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த ஹோட்டல் உரிமையாளர் ஊழியரை கடுமையாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் ஹோட்டல் உரிமையாளர் முருகேசன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊழியர் தனது குடும்பத்தினருடன் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். தண்ணீர் குடங்கள், அடுப்பு, விறகு உள்ளிட்ட பொருட்களுடன் வந்து திண்டுக்கல் ஆட்சியரகத்தில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செட்டிநாயக்கன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட அழகுவார்பட்டியில் ஏடி காலனியைச் சேர்ந்த 400 பேருக்கு கடந்த 1998ஆம் ஆண்டு அரசு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியுள்ளது. இந்த நிலையில் அந்த இலவச பட்டாவை வேறு நபர்களுக்கு வழங்கி வருவதாகவும் இது தொடர்பாக கேட்டபோது அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளித்ததாக தெரிகிறது. இதை கண்டித்து பெண்கள், பள்ளி மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தில் குடியிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். நாமக்கல்லில் அரசு பேருந்தில் சென்ற பள்ளி மாணவிகளை மாணவர்கள் கேலி செய்து பேருந்தில் இருந்து மின் விளக்குகளை சேதப்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோட்டிலிருந்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் எஸ்பிபி காலனி வரை சென்ற அரசு பேருந்தில் பள்ளி மாணவிகள் உட்பட ஏராளமானோர் பயணம் செய்தனர். அப்போது பேருந்திலிருந்த மாணவர்கள் சிலர் மாணவிகளை கேலி செய்தும் நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மாணவர்களின் அத்துமீறலை பயணிகள் கண்டித்ததால் கோபமடைந்த மாணவர்கள் பேருந்தின் மின் விளக்குகளை சேதப்படுத்தி தகராறில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து பயணிகளுடன் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் பேருந்து நிறுத்தப்பட்டது. இதையடுத்து பேருந்தில் ரகளையில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் கீழே இறக்கி விசாரணை மேற்கொண்டு எச்சரித்து அனுப்பி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆசைக்கு இணங்க மறுத்த மருமகளை கத்தியால் குத்தி கொலை செய்த மாமனாரை போலீசார் கைது செய்தனர். சின்ன அரியங்காவுன்பட்டியைச் சேர்ந்த சேட்டு என்பவர் கணவரை இழந்த தனது மருமகளுடன் தனியாக வசித்து வந்துள்ளார். இதையடுத்து அவர் தனது மருமகளை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மருமகள் ஆசைக்கு இணங்க மறுத்ததால் கோபமடைந்த அவர் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் தலைமறைவாக இருந்த மாமனாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அடர்ந்த காட்டுக்குள் உள்ள சேர்வராயன் கோவிலில் கிடாவெட்டு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோடியக்கரையில் உள்ள வன உயிரின சரணாலயத்தின் அடர்ந்த காட்டுக்குள் சேர்வராயன் கோவில் உள்ளது. அங்கு ஆண்டுதோறும் கிடாவெட்டு பூஜை நடத்தப்படுவது வழக்கம். இந்த நிலையில் சேர்வராயனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கிடாவெட்டு பூஜை நடத்தப்பட்டது. இதில் கோடியக்கரை கிராம மக்கள் அனைவரும் குடும்பத்துடன் வாகனங்களில் காட்டுக்குள் சென்று சேர்வராயனை வழிபட்டு சென்றனர்.